ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாம் அண்ட் ஜெர்ரி. ஸோ டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூனாக இருக்கும். யாராலுமே பிடிக்கல அப்படின்னே சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு கார்ட்டூன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய அனிமேட்டட் மூவிஸ்லாம் வந்திருக்கு டாம் அண்ட் ஜெர்ரிக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா டாப் 5 லிஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு 5th பிளேஸ்லேருந்தே போயிடலாம். 5th பிளேஸில் எந்த மூவி இருக்குது அப்படின்னா டாம் அண்ட் ஜெர்ரி மீட் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவி ஒன்று இருக்குது, ஆர்டிஜே நடிச்சது, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வர்ற ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற கேரக்டரை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த மூவியோட பிளாட் என்ன அப்படின்னா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த பூனைங்களை வச்சு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ராபரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு ராபரி பண்ணுறான் அப்படின்னா இது எல்லா டைமண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு பெரிய ராபரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பிளான் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் அதுக்கப்புறம் டாம் அண்ட் ஜெர்ரி எல்லாரும் சேர்ந்து எப்படி கண்டுபிடிச்சி அதை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா பிளாட்டு. ஸோ நீங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஹாலிவுட் மூவியில் பார்த்த அளவுக்கான மிஸ்டீரியஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா கதை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். அதுவும் சொல்லப்போனால் ஷெர்லாக் ஹோம்ஸே பார்த்தீங்கன்னா இதில் மிகப்பெரிய ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்க மாட்டார். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வருவதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுப்பாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கேஸை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி தான். இந்த கேஸை ஃபாலோ பண்ணுற வழியில் அவங்க 2 பேரும் போடுற சண்டை, அதில் நடக்கிற காமெடி தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவியே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கும். அதுவும் சின்ன மூவி தான், 45 மினிட்ஸ் தான் வரும். ஸோ அதனால் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்ல மூவி. அடுத்து இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிற மூவி என்ன அப்படின்னா டாம் அண்ட் ஜெர்ரி ஷிவர் மீ விஸ்கர்ஸ். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா பைரட் டோனில் இருக்கிற மாதிரியான ஒரு மூவி. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னா நம்ம டாமும் ஜெர்ரியும் பார்த்தீங்கன்னா ஒரு பைரட்டோட கப்பலில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ எப்பவும் போல தான் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கடல் அலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாட்டில் கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா புதையலுக்கான மேப்புமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம டாமுக்கும் ஜெர்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதையல் ஆசை பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாம் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் அந்த எலும்பு கூட தலையன் வெளியே வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மேப்பை மட்டும் நீங்கள் மறுபடியும் கடலில் திருப்பி தூக்கி போடல அப்படின்னா நீங்கள் ஆபத்துகளில் மாட்டிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணுறான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்ரியுமே பார்த்தீங்கன்னா இந்த மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்குது அது தனியாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேப்டனுமே பார்த்தீங்கன்னா இந்த மேப்பை பார்த்துட்றான். ஸோ அவன் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேப் பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணுறான். ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூட தலையன் கொடுத்த டைமும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூட தலையன் பார்த்தீங்கன்னா அவன் ஆர்மியோட பார்த்தீங்கன்னா வந்து அந்த கப்பலை பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிடுறான். ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து படகுலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அந்த தீவுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க, அந்த புதையில் இருக்கிற தீவுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் இந்த பைரட்ஸ் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு நம்ம தனியாக அந்த புதையில் ஆட்டையை போடலாம் அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேப் ஆட்டையை போட்டுட்டு இது போகுது. ஸோ நம்ம டாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்ரியும் பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த புதையில கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த தீவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அங்கே போய் அந்த இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கொடுத்தாலே இருந்துக்கிட்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ், அதுக்கப்புறம் ட்ராப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க எப்படி அந்த புதையில கண்டுபிடிச்சி அந்த பைரட்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா குறுக்கால வராங்க. ஸோ அவங்களெல்லாம் தாண்டி இந்த புதையில எப்படி அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஸ்டோரியே. இந்த மூவி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதில் காமெடிலாம் பார்த்தீங்கன்னா அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். அது இதில் தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த பைரட்ஸ் பார்த்தீங்கன்னா யார் யார் அப்படின்னு கத்தும் போது அதுக்கு அந்த கிளிகள்லாம் பார்த்தீங்கன்னா டப்பிங் கொடுக்கும் ரைமிங்காக. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராகவே இருக்கும். அதுவும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி எப்படி போய் அங்கே புதையல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காமெடி தான். ஸோ அதனால் மறக்காமல் இந்த மூவி இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் எந்த மூவி இருக்குது அப்படின்னா டாம் அண்ட் ஜெர்ரி அண்ட் நட்கிரேக்கர் டேல். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் நடக்கிற மாதிரியான ஒரு மூவி. சரி, இந்த மூவியோட பிளாட் என்ன அப்படின்னா இந்த மேஜிக்கல் வேர்ல்டில் இருக்கிற மேஜிக் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொம்மைங்களுக்கு எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிங்டமை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி அந்த கிங்டமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்ரியை பார்த்தீங்கன்னா கிங்காக மாற்றுது. ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குயினுமே பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ இதே டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டாம் அதுக்கோட அவர் கூட இருக்கிற பூனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ஜெர்ரிக்கிட்டேருந்து அந்த கிங்டமை பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணி நம்ம ஜெர்ரி அதுக்கப்புறம் அது கூட இன்னும் 2 பொம்மை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வீசிடுறாங்க. அடுத்து நம்ம ஜெர்ரியுமே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி நம்ம இந்த டாய்ஸ் எல்லாம் மேக் பண்ணவர் அவர்கிட்ட போய்ட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பூனைங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்ரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் சும்மா விடக்கூடாது, அவனை நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாம் தலைமையில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆர்மியை ரெடி பண்ணி அவங்கள பார்த்தீங்கன்னா ஜெர்ரியை பிடிக்க பார்த்தீங்கன்னா அமுச்சு வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடுவில் நடக்கிற சேசிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம டாமை தாண்டி அவர் எப்படி போய் அந்த டாய் மேக்கரை மீட் பண்ணி ஸோ அவர்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அவர்
பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, சூரியன் உதயம் ஆவறதுக்குள்ள உங்கள் கிங்டம் பார்த்தீங்கன்னா அந்த பூனைங்கிட்டேருந்து மறுபடியும் எடுத்தாகணும், இல்லைனா அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே சொந்தமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹெல்ப்புமே பண்ணுறாரு. அந்த ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க கிங்டமை பார்த்தீங்கன்னா அந்த பூனைங்கிட்டேருந்து டேக் ஓவர் பண்ணி அந்த பூனைங்களை விரட்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை சொல்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போகும். அது மட்டும் இல்லை, இந்த மூவியில் வந்து நம்ம டாம் வந்து நம்ம ஜெரியை சேஸ் பண்ணிட்டு போகிற வழியில் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மூவியே உண்மையில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூவி தான், 3/4 மணி நேரம் தான் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் எந்த மூவி இருக்குது அப்படின்னா டாம் அண்ட் ஜெரி பிளாஸ்ட் ஆஃப் டு மார்ஸ். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் அட்வென்ச்சர்ஸாக, அதுக்கு எது டைம் ஏலியன்ஸ் அந்த மாதிரியான ஒரு டோனில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி இருக்கும். இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் அண்ட் ஜெரி பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஃபைட் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மனுஷங்க பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கு போகலாம், அங்கே வந்து ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட்டும் பார்த்தீங்கன்னா கிளம்புது. ஸோ அந்த ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டாமும் ஜெரியுமே பார்த்தீங்கன்னா ஏறி போயிடுறாங்க. ஸோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மார்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. போயிட்டு ஒரு பாட் மூலயமா பார்த்தீங்கன்னா மார்ஸில் இறங்குறாங்க. ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம காமெடி. ஸோ என்ன அப்படின்னா மார்ஸில் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த 2 மனுஷங்க அப்படின்னு பார்த்தா, சொல்லப்போனால் நம்ம அந்த மார்ஸில் கால் எடுத்து வச்சதே பார்த்தீங்கன்னா நம்ம டாமும் ஜெரியும் தான் ஃபஸ்ட்டு. அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்ஸில் கால் எடுத்து வச்சால். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்துட்டு அந்த மனுஷங்க பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க, இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ நம்ம டாமும் ஜெரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே மார்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே மார்ஸில் இருக்கிற ஏலியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரி மாதிரியே பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கிரேட் கூப் அப்படிங்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரி தான் அப்படின்னு நினச்சி நம்ம ஜெரியை பார்த்தீங்கன்னா ராஜ மரியாதையோட கூட்டிகிட்டு போய் அவங்க கிங்டமில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் பார்த்தீங்கன்னா அந்த கிங்டமுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாரு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாம் சின்னதாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கையை காலை வச்சு இது கம்முன்னு இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுறாரு. ஸோ இதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இதை கட்டி போட்டு நெருப்பு குழம்புல இறக்கி கொன்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கிங்டமோட சயின்டிஸ்ட் வந்துட்டு இவங்க கிரேட் குரூப்லாம் கிடையாது, வந்துட்டு ஒரு ஏலியன் எர்த்துலேருந்து வந்திருக்காங்க இவங்க 2 பேருமே. ஸோ இவங்க நம்ம உலகத்தை அழிக்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டதும் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஜெரி 2 பேர்த்தையுமே கொன்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்கலேருந்து ஒரு ஏலியன் பார்த்தீங்கன்னா நம்ம டாம்க்கும் ஜெரிக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. ஸோ எஸ்கேப் ஆகி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ்திரம் மூலமா பார்த்தீங்கன்னா பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் ஆர்மியும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பூமியை பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க சாஸ்திரஸில் பார்த்தீங்கன்னா பறந்து வராங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஜெயண்டிக் ரோபோட்டையுமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க பூமியை இன்வைட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஜெயண்டிக் ரோபோட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எப்படி டிஃபீட் பண்ணி இவங்க பூமியை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஸ்டோரியே. இந்த மூவி உண்மையிலே பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மூவியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காமெடி தான். இந்த நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் கூட இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம மூவி. ஆனால் இதில் நம்ம டாம் அண்ட் ஜெரிக்கு மட்டும் காமெடி இருக்காது, இதில் வர்ற ஒரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்க்க சூப்பராக இருக்கும். அதில் இந்த மூவி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம டாம் அண்ட் ஜெரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைட்டு தான். அங்கே ஸ்டார்டிங்கில் அவங்க ஹோம்லேருந்து அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபைட் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த மூவி இன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் இந்த மூவி பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ ஃபைனலி இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் எந்த மூவி இருக்குது அப்படின்னா டாம் அண்ட் ஜெரி தி ஃபாஸ்ட் அண்ட் தி ஃபியூரி அப்படிங்கிற மூவி தான். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேஸ் மாதிரியான ஒரு மூவி. இந்த மூவியோட பிளாட் என்ன அப்படின்னா நம்ம டாம் அண்ட் ஜெரியும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க இருந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஒரு சேனல் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரேஸில் ஜெயிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு ஒன்று ப்ரைஸாக தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம டாம் அண்ட் ஜெரியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான காரை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கார்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு காருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறாங்க. ஸோ ரேஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரேஸை பார்த்தீங்கன்னா இந்த டிவி சேனலுமே பார்த்தீங்கன்னா டெலகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ்க்கு நடுவில் நிறைய தடங்கள்லாம் வருது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க காரில் இருக்கிற எபிலிட்டிஸ் மூலமா பார்த்தீங்கன்னா அதை கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சூப்பராக போகுது, அப்படியே டிஆர்பி நல்லா போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் லைனை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அமேசான், அதுக்கப்புறம் அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வச்ச ஃபினிஷிங் லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாங்க. நம்ம டாம் ஜெரி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரேஸை பார்த்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் லைனை பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா மாற்றி வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம டாமுக்கும் ஜெரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்டு பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் தராங்க. ஸோ அந்த ஜெட் மூலயமா பார்த்தீங்கன்னா ரேஸை கண்டினியூ பண்ணுங்கள், இந்த ரேஸை பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த இடத்துல முடிக்கணும். அதே டைம் பார்த்தீங்கன்னா டைமும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் கொடுத்து இந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஸை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இவங்க டாமும் ஜெரியும் பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த சீனே பார்த்தீங்கன்னா பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய உலகத்தோட பியூட்டிஃபுல்லான விஷயங்கள், அதுக்கப்புறம் உலக விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அடித்து தும்சம் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா போவாங்க. ஸோ இந்த சீன்லாம் பார்க்க வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்டோரியே. இந்த மூவி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் தான். இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே தாறுமாறாக இருக்கும். ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த அப்டக்கல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வர்ற எல்லா கேண்டிடேட்ஸுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா காமெடியுமே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுவாங்க. அதுலேயும் முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா பரபரப்பு பார்த்தீங்கன்னா இருக்கும். கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு டாமா ஜெரியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செம ஒரு பரபரப்போடவே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மூவி இன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் சொன்ன 5 மூவி இல்லாமல் இன்னும் ஒரு சில டாம் அண்ட் ஜெரி மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லா மூவியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் லிஸ்ட் தான். ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஃபேவரட் லிஸ்ட் இருக்கும், ஒப்பீனியன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.